என்னம்மா பண்ண போகிறோம்? இப்போ வந்து சோயா வச்சு ஒரு கிரேவி பண்ணலாம். எதுக்கு இந்த கிரேவி? சப்பாத்திக்காக. இன்றைக்கி அமாவாசை, அதனால் நைட்டு டிஃபனு. இந்த சப்பாத்திக்கு சப்பாத்தி பிசைஞ்சு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இதுக்கு கிரேவி பண்ணலாம். கிரேவிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்னு என்னென்ன பொருள் போட போகிறோங்கிறத காஞ்ச மிளகா ஒரு 6-7, அதுக்கு தனியா, வேர்க்கடலை, தேங்காய் ஒரு 4-5 பத்தை, இதில் எள்ளு போட்டு. நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எதுவும் போடலை. ஓகே. ஏன்னா இன்றைக்கி ஹெவி, காலையிலேருந்து வடை, சக்கரை பொங்கல், பாயசம் அப்படின்னு இன்றைக்கி ஆடி அமாவாசைக்காக எல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கலாம். இது வந்து சோயா ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சு புளிஞ்சு வச்சுருக்குறோம். ஓகே. இப்போ இதை வச்சு ஒரு கிரேவி பண்ணிவிட்டு. ஏன் புளிஞ்சு வைக்கிறோம்? ஊற வச்சு புளிஞ்சு வச்சுருக்கோம். அப்போ தான் அகைன் நம்ம இந்த மசாலாலாம் இதில் இறங்கும். ஓகே, ஃபைன். ஓகேங்களா? இதுவும் ப்ரோட்டீன் தான். இதுவும் நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும். இந்த கிரேவி பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்கு போட்டு சாப்பிட்றதுக்காக இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சுக்கலாம். சரி, ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஓகே. இது வந்து சோயா ஊற வச்சு புழிஞ்சு வச்சுருக்கிறோம். இது அதே கடாயிலே போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஏற்கனவே நம்ம மிளகா போட்டிருக்கோம் வறுத்ததில், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கூட போட்டுக்கலாம், குறைச்சி போட்டுக்கலாம். போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பு, நாங்கள் ராக் சால்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த கல் உப்பு வந்து யூஸ் பண்ணுறதில்ல, இது யூஸ் பண்ணுறோம். இதை போட்டுட்டு லேசாக அதில் இருக்க ஆல்ரெடி கடாயில் இருக்கிற எண்ணெயிலே கொஞ்சம் லேசாக பச்சை வடை போடுற மாதிரி வறுத்துட்டு இந்த கிரேவியை ஊற்றிட போகிறோம். எல்லாமே நீங்கள் கடாயை சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த கிரேவியை ஊற்றிட்டு இதில் தக்காளியெல்லாம் நம்ம ஆட் பண்ணலை. அதுக்கு பதில் இதை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தண்ணி விடணும். ஒரு 1/2 டம்ளர் இல்லைன்னா ஒரு 1/2 டம்ளர் போட்டு மிக்சியை அது இது பண்ணிவிட்டு எல்லாமே சிம்மில் இருந்தால் போதும். ஓகே. அந்த சோயாக்குள்ளெல்லாம் மசாலா இறங்கணும்லம்மா? ஆமாம். அதனால் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடணும். நல்லா கொதி வந்துச்சு. இப்போது நம்ம கேர்டு ஊற்றிடலாமா? ஊற்றிட்டுமா? 1 கப்பு கேர்டு. எதுக்கு கேர்டு ஊற்றுறோம்னா நம்ம தக்காளி யூஸ் பண்ணலை. ஓகே. எப்போவுமே ரெகுலராக தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டோம். ஸோ அந்த தக்காளி யூஸ் பண்ணாமல் தயிர். ஓகே. ஸோ இது தக்காளி வெங்காயம் இல்லாத டைமில் இட்ஸ் அ ரைட் ரெசிபி ஃபார் சப்பாத்தி, இல்லைன்னா ரைஸு கூட பிளெயின் ரைஸ் கூட போட்டு இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி அதில் தூவி இறக்கிடுங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடலாம். இதில் எண்ணெயை ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் வந்து 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. ரொம்ப அருமையாக இருக்கும், ஹெல்த்தி ஃபுட்டு. ஓகே. புதினா இருந்தாலும் போடலாம், இல்லைனாலும் கொத்தமல்லி வந்து இறக்கும்போது நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ இறக்கும்போது கொத்தமல்லி நறுக்கி போட்டுட்டு ஓகே ப்ரெசன்ட் பண்ணுவோம். ஓகே. தேங்க்யூம்மா.